வணக்கம். மஞ்சுளா தேவி முருகேசன் சாஃப்ட்வேர் ட்ரைனிங் சென்டர் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இது ஒரு டெமோ வீடியோ தான். இந்த டெமோ வீடியோவில் கோர்ஸ் ஆன் எவ்ரிதிங் 3D பைப்பிங் அதை பற்றி இதை பார்ப்போம். ஓகேங்களா, என்னென்ன எடுப்போம். ஸோ டெமோங்கிறதுனால நான் சிம்பிளாக தான் எடுத்திருக்கேன். ஆக்சுவலாக காம்ப்ளிகேட்டடாக பண்ணோம்னா என்னென்ன பண்ணியிருக்கோங்கிறது புரியாது அப்படிங்கிறதுனால தான். ஓகே, ஸோ இதில் என்னென்ன கவர் பண்ணுவோம் அப்படின்னா, எப்படி கிரிட்ஸ் க்ரியேட் பண்ணுறது, அடுத்து ஸ்ட்ரக்சரல் மெம்பர்ஸ். ஓகேங்களா, ஸ்ட்ரக்சர்னு எடுத்தோம்னா செக்ஷன்ஸ் இருக்கும், காலம், பீமு, பிரேசிங்கு. அடுத்து பார்த்திங்கன்னா பிளேட்ஸ், பேனல்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது, வால் எப்படி க்ரியேட் பண்ணுறது, வாலில் டோர் எப்படி வைக்கிறது, எல்லாமே நமக்கு வரும். அதே மாதிரி ஹேண்ட் ரயிலு. ஓகேங்களா, அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்டேர்ஸ் வைக்கிறது, லேடர்ஸ் வைக்கிறது, எல்லாமே இதெல்லாம் பார்ப்போம். அதுவும் இல்லாமல் அதோட கனெக்ஷன்ஸும் பார்ப்போம். ஓகேங்களா, செக்ஷனில் எப்படி கனெக்ஷன்ஸ் கொடுக்குறது. பார்த்திங்கன்னா இதில் ஆக்சுவலாக போல்ட்டு ஹோல் இருக்கும், போல்ட்டு இருக்காது. காரணம் என்னென்னா இது ஃபுல்லாக பைப்பிங் சாஃப்ட்வேருங்கிறதுனால கொஞ்சம் ஒரு ஃபீச்சர்ஸ் சில ஃபீச்சர்ஸ் இதில் அவைலபிளாக இருக்காது. ஓகே, ஸோ அடுத்து இதில் பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக இங்கே ஹோல்ஸ் போடாமல் இருக்குது, இங்கே ஹோல்ஸ் இருக்குது. ஓகேங்களா, என்னென்னா நமக்கு பைப்பிங்க்கு உள்ளது. ஓகே, ஏன்னா இது அதுவும் என்னென்னா பிளேட்டில் தான் நம்ம வச்சு வரைய போகிறோம். பிளேட்டில் தான் ஹோல்ஸ் வேணும்னா நம்ம க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, பிளேட்ஸில் போனோம்னா நமக்கு பார்த்திங்கன்னா ஹோல்ஸ் இருக்கும், இதை வச்சு நம்ம ஹோல்ஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஆனால் அது என்னென்னா பைப்பிங்கெல்லாம் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் தான் பண்ணுவோம். ஸோ இது முடித்ததுக்கப்புறம் நம்ம எக்யூப்மெண்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது, கஸ்டமைஸ்டு எக்யூப்மெண்ட் நம்ம எப்படி க்ரியேட் பண்ணுறது, அடுத்து நமக்கு பம்பு எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறதே நம்ம இங்கே பார்க்க முடியும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பைப்பிங். ஸோ பார்த்திங்கன்னா எங்கேருந்து எங்கே பைப்பிங் எப்படி வேணும், பைப் ரூட்டிங் என்ன மெட்டீரியல் எடுக்கிறது, எல்லாமே டூல் வைஸ் நம்ம பார்ப்போம். ஓகேங்களா, இப்போ எக்யூப்மெண்ட் எடுத்தோம்னா நமக்கு இங்கே இருக்கும். ஓகே, ஸோ இதில் பார்த்திங்கன்னா எக்யூப்மெண்ட், கஸ்டமைஸ்டு எக்யூப்மெண்ட், ஸ்டாண்டர்ட் எக்யூப்மெண்ட் எல்லாம் இங்கே க்ரியேட் பண்ணுறது இங்கே பண்ணிக்கலாம். அடுத்து பைப்பிங் போனீங்கன்னா இங்கே இருக்கும். ஆக்சுவலாக இந்த டெமோவில் உள்ள இதில் நான் சப்போர்ட்ஸ் க்ரியேட் பண்ணாமல் இருக்குது. ஓகே, ஜஸ்ட் அதுவும் பார்க்கலாம். நீங்கள் பைப்பிங் போனீங்கன்னா பைப்பிங் ஓகேங்களா. ஸோ பார்த்திங்கன்னா அதிலே பார்த்திங்கன்னா நமக்கு டேட்டா கன்சிஸ்டன்சி, ஹோல்ஸ், இங்கேயுமே நம்ம ஹோல்ஸ் க்ரியேட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி இங்கே நமக்கு பெனட்ரேஷன், அதுதான் இதை யூஸ் பண்ணி தான் இங்கே க்ரியேட் பண்ணுறது. அடுத்து டைமென்ஷன்ஸ் வேணுன்னா இங்கே கொடுத்தோம்னா எந்த பைப் செலக்ட் பண்ணிவிட்டு டைமென்ஷன்ஸ் கொடுக்குறீங்க, டைமென்ஷன்ஸ் வரும். அடுத்து ஐசோமெட்ரிக் ட்ராயிங் வேணுன்னா நம்ம ஃபஸ்ட்டு பைப்பை செலக்ட் பண்ணணும். ஓகே, பிரான்ச்சை செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிவிட்டு ஐசோமெட்ரிக் ட்ராயிங் நான் போனேன்னா எனக்கு இங்கே ஐசோமெட்ரிக் ட்ராயிங் பார்க்கலாம். ஓகேங்களா, ஐசோமெட்ரிக் தான் போகணுன்னு இல்லை, இங்கே நமக்கு ஐசோமெட்ரிக் ட்ராயிங் வேணும், எப்படி வருது அப்படிங்கிறத இங்கே பார்த்துக்கோங்க. நமக்கு பிடிஎஃப் ஃபார்மேட்லேயே வந்துடுச்சு. ஓகேங்களா, எங்கேருந்து எந்த இதோட கனெக்ட் பண்ணியிருக்கோம், அதோட ஈஸ்ட் நார்த் எலிவேஷன் என்ன. ஓகே, ஸோ ஒவ்வொன்றும் என்னென்ன வருது எல்லாமே இங்கே நமக்கு ரைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபேப்ரிகேஷன் மெட்டீரியல் என்னென்ன வேணும் அப்படிங்கிறதும் நமக்கு இங்கே வந்துடும். ஓகேங்களா, பாருங்கள் பைப்பு, அடுத்து எரெக்ஷன் மெட்டீரியல் எல்லாமே நம்ம இது அப்படியே டேரக்டாக பிரிண்ட் எடுக்கிறதுனா எடுத்துக்க முடியும். ஓகேங்களா, ஆனால் டிஃபால்ட் செட்டிங் தான் நமக்கு இங்கே வரும். ஓகே, ஸோ இது இல்லாமல் பைப் சப்போர்ட்ஸ், இதில் பைப் சப்போர்ட்ஸ் நமக்கு வரையலாம். ஓகே, பைப் சப்போர்ட்ஸும் நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பைப் சப்போர்ட்ஸ்க்கு அப்புறம் என்னென்னா ஐசோமெட்ரிக் ட்ராயிங் அண்ட் ட்ரார் இருக்குது. ஸோ ஐசோமெட்ரிக் ட்ராயிங் போகிறதுக்கு முன்னாடி உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இங்கே வேறு என்னென்ன பார்ப்போம் அப்படின்னா, இங்கே டூல்ஸில் போனீங்கன்னா நமக்கு பார்த்திங்கன்னா இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். ஓகேங்களா, இம்போர்ட் பண்ணுறது, எக்ஸ்போர்ட் பண்ணுறது. அடுத்து பார்த்திங்கன்னா ரன் ரிப்போர்ட். ஓகேங்களா, ஸோ ரன் ரிப்போர்ட்டில் இங்கே டிஃபால்ட்டாக நான் ஒரே ஒரு இது பண்ணி நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, ஸ்ட்ரக்சர் கொடுத்தாலும் இருக்குது. அதே எடுத்து நான் ரிப்போர்ட் ரன் பண்ணி காமிக்கிறேன். ஏன்னா நம்ம கஸ்டமைஸ் ரிப்போர்ட் க்ரியேட் பண்ண முடியும். ஓகே, கொடுத்துட்டு ஜஸ்ட் ரன் பாருங்கள். இதே மாதிரி உங்களுக்கு மெட்டீரியலுக்கு வேணும்னா பைப்பிங் வேணும். பட் பைப்பிங்கை பொறுத்தவரை நமக்கு ஐசோமெட்ரிக் ட்ராயிங் க்ரியேட் பண்ணும்போது அதிலே வந்துடுங்கிறதுனால நம்ம அவ்வளோ கேர் எடுத்துக்கிறது கிடையாது. ஓகேங்களா, எக்யூப்மெண்ட் மற்றதுக்கு தான் நம்ம இது பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா மேனேஜரில் டிபி லிஸ்ட், இது ரொம்ப முக்கியம். என்னன்னா இந்த ஃபைலை நம்ம காப்பி பண்ணணும் அப்படின்னா இது ஜென்ரலாக பார்த்திங்கன்னா டேட்டா பேஸில் தான் ஸ்டோர் ஆகிடும். மற்ற சாஃப்ட்வேர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு ட்ரைவில் லொக்கேஷன் கேட்கும், அங்கே ஸ்டோர் பண்ணும். ஆனால் இது என்ன பண்ணுறோம், டேட்டா பேஸில் தான் ஸ்டோர் ஆகிடும். ஆனால் என்ன பண்ணுறோம்னா டிபி லிஸ்டிங் மூலமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அடுத்து நமக்கு இதுதான் மெயின். ஸோ இது ஏற்கனவே
நம்ம இதில் தான் நம்ம வந்து பிக்சலை க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இங்கே தான் சைட் க்ரியேட் பண்ணுறது எல்லாமே நம்ம இங்கே பண்ணிக்க போகிறோம். ஓகேங்களா? அடுத்து ஜீரோ பண்ணிங்கன்னா நமக்கு இங்கே கிளிக். ஓகேங்களா? செக்ஷன் இப்படி எடுத்துக்கலாம். செக்ஷனை 3D வால்யூமெட்ரிக்காக நம்ம இங்கே எப்படி வேணுமோ இதை வச்சு நம்ம எடுத்துக்க முடியும். ஓகே, ஸோ அடுத்து நம்ம போய்ட்டு திருப்பி இங்கேருந்து மாடல்ஸில் போய்ட்டு ஸோ வெளியில் வரணுமான்னு கேட்குது. ஸோ லோட் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஓகே, ஸோ இதில் நமக்கு பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஒரு ட்ராயிங் இருக்குது, வேறு ட்ராயிங் வச்சுருக்கோம். ஓகே, ஸ்ட்ரக்சரல் ட்ராயிங் தான் இதில் வச்சுருக்கேன். ஸோ அந்த ட்ராயிங்கே நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி நமக்கு பைப்பிங்க்கு வேணால் நம்ம பைப்பிங் எது வேணுமோ நம்ம கொண்டாந்து வச்சுக்க முடியும். டாப் வியூ, ரைட் சைட் வியூ, ஓகே, ஃப்ரண்ட் வியூ, ஐசோமெட்ரிக் வியூ, என்ன வேணும் வச்சுக்கலாம். ஸோ அதில் போனீங்கன்னா திருப்பி ஆல்டர்னேட் வியூஸ் வேணால் இங்கே எடுத்துக்கலாம். ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்ஷன், செக்ஷன் வியூ எடுக்கிறது எல்லாமே இங்கே எடுத்துக்க முடியும். அடுத்து ட்ராவில் போனேன். இங்கே டிஸ்டன்ஸ் இதெல்லாம் இருக்கும், டிஸ்டன்ஸ் ஆங்கிள். பட் இது என்னென்னா நான் ஜஸ்ட் பண்ணலாம், அவ்வளோ. நாங்கள் அனடேட் பண்ணணும், அனடேட் பண்ணலாம். ஸோ இது வந்து ஃபுல் ஆட்டோகேட் டூல் தான். லைன் வரைகிறது, டிவிஷன் க்ளவுட் வரைகிறது, சர்க்கிள் எல்லாமே ஆட்டோகேட்டில் உள்ள மாதிரியே தான். அதே மாதிரி நம்ம ரே லைன், எக்ஸ் லைன், மூவ், காப்பி எல்லாமே இருக்கும். அடுத்து அனடேட்டில் போனீங்கன்னா இங்கே போய் உங்களுக்கு டெக்ஸ்ட், அதை வச்சு தான் இங்கே டெக்ஸ்ட் ஆட் பண்ணியிருக்கு. சிம்பிள்ஸ் ஆட் பண்ணுறதுனா பண்ணலாம், இமேஜஸ் ஆட் பண்ணுறதுனா பண்ணலாம், டேபிள் க்ரியேட் பண்ணுறது எல்லாமே நம்ம இங்கே பண்ண முடியும். அதே மாதிரி டைமென்ஷனிங் இங்கே தான் வச்சு நம்ம டைமென்ஷனிங். ஓகேங்களா? ஆங்கிள் வேணுன்னா இங்கே எடுத்துக்கலாம். அதே மாதிரி லைன், லீனியர். ஓகேங்களா? ஸோ அக்ராஸ், டயாமெட்ரி எது வேணுமோ நம்ம எடுத்துக்க முடியும். அதே மாதிரி இங்கேயும் போனீங்கன்னா நமக்கு இம்போர்ட், எக்ஸல் இம்போர்ட் பண்ண முடியும், கேட் இம்போர்ட் பண்ண முடியும். அதே மாதிரி ரன் ரிப்போர்ட்னு சொல்லி இங்கேயும் ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ண முடியும். அதே மாதிரி மேனேஜில் போனீங்கன்னா இங்கேயும் டிபி லிஸ்டிங் எடுக்க முடியும். பட் இந்த டிபி லிஸ்ட்டுக்கு அந்த டிபி லிஸ்ட்டுக்கு என்ன வித்தியாசம்னா, ஃபஸ்ட்டு நம்ம 3D மாடலில் பார்த்த டிபி லிஸ்டிங்னா அந்த 3D மாடல் மட்டும்தான் கிடைக்கப்படுது. நீங்கள் ட்ராயிங்கில் வச்சுருந்தாலும் நம்ம ட்ராயிங் வச்சுருந்தாலும் இங்கே வந்து லோட் ஆகாது, அங்கே உள்ளது மட்டும் தான் லோட் ஆகும். இங்கே வந்து நீங்கள் டிபி லிஸ்டிங் பண்ணும்போது இங்கே உள்ளது லோட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து நம்ம இதில் பார்க்க போகிறது. ஸோ இப்போ அடுத்து போனோன்னா திருப்பி மாடல்ஸ்னு போனோன்னா நான் ஐசோட்ராஃப்ட். ஓகேங்களா? ஸோ திருப்பி ஐசோட்ராஃப்ட் லோட் ஆகட்டும். ஸோ பார்த்திங்கன்னா நமக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. இந்த பிரான்ச் எலிமெண்ட்டை நம்ம எடுத்துகிட்டு ஐசோமெட்ரிக் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ராசஸ் பண்ணோம்னா நமக்கு அங்கே பார்த்தா அதே ஐசோமெட்ரிக் ட்ராயிங் நமக்கு இங்கே இருக்கும். ஓகேங்களா? பட் இதெல்லாம் பிரான்ச்சை செலக்ட் பண்ணி தான் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் ஸ்கேலை குறைச்சிக்கிறேன். ஓகே, பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஐசோமெட்ரிக் ட்ராயிங் க்ரியேட் பண்ணுவோம். ஓகேங்களா? இதுவும் கஸ்டமைஸ்டாக நம்ம க்ரியேட் பண்ண முடியும். செட்டிங்ஸ் எல்லாமே கொடுக்க முடியும். அதை பற்றியும் நம்ம சொல்லிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து டெமோ வீடியோ. ஓகே, உங்களுக்கு நீங்கள் கிளாஸஸ் வேணும்னா பார்த்தீங்கன்னா கீழே நம்பர்ஸ் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? 2 நம்பருமே வாட்ஸ்அப் பண்ணிட்டு கால் பண்ணலாம். ஓகேங்களா? ரொம்ப நன்றி.